6th first term social science 4th lesson தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 4th lessonsல பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். மெசபடோமிய நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமிய நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி அல்லங்காடி மதுரையில் இருந்தன. நாலங்காடி பகல் பொழுது, அல்லங்காடி இரவு நேரத்து அங்காடி ஆகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்கள் வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது. இந்த பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இந்த தொடருக்குரிய ஊர் எதுன்னு கேட்டால் மதுரை நகர். தகவல் பேழை. புகார் புகார் துறைமுக நகரம். புகார் துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரளத்தின் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சேரநாடு எதுன்னு கேட்டால் கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் தான் சேரநாடு. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம். சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் வடக்கு பகுதி. விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. தகவல் பேழை. சோழநாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. மீள்பார்வை. மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் ஆகும். மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் ஆகும். புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சி கல்வியில் சிறந்த நகரமாகும். பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சி கல்வியில் சிறந்த நகரமாகும். காஞ்சி கோயில் நகரம். காஞ்சி கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். காஞ்சி கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். கடல் வர்த்தகம் மேரிடைம் ட்ரேடு. கடல் வர்த்தகம் மேரிடைம் ட்ரேடு. வெளிநாட்டவர் ஃபாரினர். கலத்தல் பிளண்டிங். நேர்மை இன்டெகிரிட்டி. நியாயமான விலை லெஜிட்டிமேட் பிரைஸ். பழமைத்தன்மை ஆன்டிக்யூட்டி. புனைப்பெயர் சோப்ரிக்யூட். நாணயசாலை மின்ட். அகழி மோட். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக் மெசபடோமியா. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக் மெசபடோமியா. இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். ஈராக்கோ ஹரப்பாவோ மொகஞ்சதரோவோ தமிழக நகரம் கிடையாது, காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை, அதாவது தொண்டி, மதுரை. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணைகள்.
காஞ்சிபுர ஏரிகளும் கூட தமிழர் நீர் மேலாண்மையை விளக்குவது தான். கல்லணைகள் மட்டும் சரி. பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை தொன்மையான நகரம் அல்ல. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடையது மதுரை. கீழடி மதுரையில் தான் இருக்குது. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் ஆகும். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவாங் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்துமே சரி. சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு கடை. தப்பு. நாலங்காடினா பகல் கடை. அல்லங்காடி பகல் கடை. இதுவும் தப்பு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரிக்க தொழிற்சாலைகள் கிடைத்தது பூம்புகார். அதுவும் தவறு. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதுதான் சரியானது. தவறானதை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது சரி என குறிப்பிட்டிருக்காரு. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். சரி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். தவறு. கோவலனும் கண்ணகியும் மதுரை, பூம்புகார் மதுரையில் தான் வாழ்ந்தாங்க. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. கூடல் நகர் சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர் மதுரை. தூங்கா நகர் மதுரை. கல்வி நகரம் காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இதுதான் சரி. தவறான இணையை கண்டறிக. கீழ்கடலில் அகில் எடுக்கல. இதுதான் தவறான இணை. வடமலையில் தங்கமும் மேற்கு மலையில் சந்தனமும் தென்கடலில் முத்தும் இருக்குது. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். கைலாசநாதர் ஆலயத்தை காஞ்சிபுரத்தில் கட்டியவர் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். மாசத்துவன் மாநாயக்கன் பெருங்கடல் வணிகன். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கி சென்றனர். அல்லங்காடினா இரவு நேர கடை. மதுரையில் இருந்துச்சு. இதெல்லாம் சரிதான். பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சரி.